ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம். இந்திய உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ சுதீர் காக்கர், ஆப்ஷன் பி ஆவிஷ் நாண்டி, ஆப்ஷன் சி வியாத் நிவாஸ் மிஸ்ரா, ஆப்ஷன் டி கிருஷ்வர் மிஸ்ரா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இந்திய உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் சுதீர் காக்கர். அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. மரகேஷ் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது? மரகேஷ் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம். 15 ஏப்ரல் 2014, 15 ஏப்ரல் 2004, 15 ஏப்ரல் 1994, 15 ஏப்ரல் 1999. கேள்வி இன்னொரு புறம் பார்க்கலாம். மரகேஷ் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? கேள்விக்கான சரியான பதில் 15 ஏப்ரல் 1994. அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். கிரிம்சன் பாராகுடா நடவடிக்கை எந்த அமைப்பினால் நடத்தப்பட்டது? கிரிம்சன் பாராகுடா நடவடிக்கை எந்த அமைப்பினால் நடத்தப்பட்டது? இந்திய கடல்சார் படை பிரிவு, ஆப்ஷன் பி நாட்டோ, ஆப்ஷன் சி இன்டர்போல், ஆப்ஷன் டி அமெரிக்க கடற்படை சீரி. கிரிம்சன் பாராகுடா நடவடிக்கை எந்த அமைப்பினால் நடத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் இந்திய கடல்சார் படைப்பிரிவு. அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி பார்த்தரலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பருவநிலை கடிகாரம் எங்கு இயக்கப்பட்டது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பருவநிலை கடிகாரம் எங்கு இயக்கப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி கொச்சின், ஆப்ஷன் சி புதுடெல்லி, ஆப்ஷன் டி புனே. இந்தியாவின் மிகப்பெரிய பருவநிலை கடிகாரம் எங்கு இயக்கப்பட்டது? சரியான பதில் புதுடெல்லி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 5வது கேள்வி. 2024ஆம் ஆண்டு புலிகள் வளங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு புலிகள் வளங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டது? இந்தியா, நேபாளம், சீனா, பூட்டான். 2024ஆம் ஆண்டு புலிகள் வளங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் பூட்டான். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 6வது கேள்வி. சமீபத்தில் வெளியான ப்ரோ அறிக்கை எதனுடன் தொடர்புடையது? சமீபத்தில் வெளியான ப்ரோ அறிக்கை எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: சிவிங்கி புலி வளங்காப்பு, காண்டாமிருக வளங்காப்பு, ஒராங்குட்டான் வளங்காப்பு, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி புலிகள் வளங்காப்பு. சமீபத்தில் வெளியான ப்ரோ அறிக்கை எதனுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கான சரியான பதில் புலிகள் வளங்காப்பு. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கிறிஸ்டல் மேஸ் 1 ஏவுகணை யாரால் உருவாக்கப்பட்டது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கிறிஸ்டல் மேஸ் 1 ஏவுகணை யாரால் உருவாக்கப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இஸ்ரேல், ஆப்ஷன் பி ஜெர்மனி, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ரஷ்யா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கிறிஸ்டல் மேஸ் 1 ஏவுகணை
எதனுடன் யாரால் உருவாக்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் இஸ்ரேல். அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி. 2023ஆம் ஆண்டில் உலகளவில் 4வது அதிக ராணுவ செலவினம் கொண்ட நாடு எது? கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டில் உலகளவில் 4வது அதிக ராணுவ செலவினம் கொண்ட நாடு எது? ஆப்ஷன்ஸ்: இந்தியா, ரஷ்யா, சீனா, அமெரிக்கா. 2023ஆம் ஆண்டில் உலகளவில் 4வது அதிக ராணுவ செலவினம் கொண்ட நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா.